Welcome to bilingual e-lecturers for Diploma Mechanical Engineering students. Subject Thermal and Automobile Engineering. Unit number 2. Already discussed about IC engine introduction, types of IC engines. Next, 4-stroke petrol engine, 4-stroke diesel engine, 2-stroke பெட்ரோல் என்ஜின். இந்த மூணுனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபலாக பார்த்தோம். இப்போ பார்க்கக்கூடியது 2-stroke டீசல் என்ஜின். ஏற்கனவே நம்ம பார்த்த 2-stroke பெட்ரோல் என்ஜினுடைய பிரின்சிபல் என்னவோ அதே தான் 2-stroke டீசல் என்ஜினுக்கும். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 2-stroke அப்படின்னால் ஒரே ரெவல்யூஷனில் சக்ஷன், கம்ப்ரஷன், எக்ஸ்பான்ஷன் அண்டு எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் அத்தனையுமே நடந்தால் அது 2-stroke. இது பெட்ரோல் என்ஜின் ஆகட்டும், டீசல் என்ஜின் ஆகட்டும், சேம். பெட்ரோல் என்ஜினில் ஸ்பார்க் ப்ளக் இருக்கும், டீசல் என்ஜினில் இன்ஜெக்டர் இருக்கும். அந்த ஒரு சிம்பிள் மாடிஃபிகேஷன். கன்ஸ்ட்ரக்ஷனில் கொஞ்சம் மைனர் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். 4-stroke எடுத்துட்டோம் அப்படின்னால் 4 விதமான ஸ்ட்ரோக் சொன்னோம். சக்ஷன், கம்ப்ரஷன், எக்ஸ்பான்ஷன் அண்டு எக்ஸாஸ்ட். இதுலேயும் அதே தான் சேம். ஆனால் இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சக்ஷன், கம்ப்ரஷன் நடக்கக்கூடியதை அப்வர்ட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். எக்ஸ்பான்ஷன் அண்டு எக்ஸாஸ்ட் இது நடக்கிறத டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். ஏன்னா 4-stroke என்ஜின் எடுத்துட்டோம் அப்படின்னால் கிராங்க் ஆனது 2 ரெவல்யூஷன் 720 டிகிரி ரொட்டேட் ஆகணும். ஆஃப் ரொட்டேஷனுக்கு ஒரு ஸ்ட்ரோக் நடக்கும். இங்கே ஒரு ரொட்டேஷனுக்கு 4 ஸ்ட்ரோக் நடக்கும். 4-stroke என்ஜின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னால் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பிஸ்டன் டாப்பிலிருந்து பாட்டத்துக்கு வரும், அது சக்ஷன்னு சொல்கிறோம். பாட்டத்திலிருந்து திரும்பி டாப் டெட் சென்டருக்கு போனால் அது கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் ஆகுது டாப் டு பாட்டம், அது எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். திரும்பி பாட்டத்திலிருந்து டாப்புக்கு போனால் அது எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். இங்கே சக்ஷன் அண்ட் கம்ப்ரஷன் 2-stroke என்ஜின் எல்லாத்துலேயுமே, பெட்ரோல் அண்ட் டீசல் என்ஜின்லேயுமே பாட்டம் டெட் சென்டரில் இருந்து தான் டாப் டெட் சென்டருக்கு போகும். அப்போ பிஸ்டன் பிடிசியிலிருந்து டிடிசிக்கு போகும் பொழுதே சக்ஷன் நடந்து கம்ப்ரஷன் நடந்துடும். திரும்பி டிடிசியிலிருந்து பிடிசிக்கு வரும் பொழுது எக்ஸ்பான்ஷனும் எக்ஸாஸ்ட்டும் நடக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். அதில் வேறு எந்த இதுவும் கிடையாது. ஒன்ஸ் அகெயின் பெட்ரோல் என்ஜினாக இருந்தால் ஸ்பார்க் ப்ளக் இருக்கும், டீசல் என்ஜினாக இருந்தால் இன்ஜெக்டர் இருக்கும். இப்போ இதில் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதில் பார்த்தீங்க அப்படின்னால் பெட்ரோல் என்ஜினுக்கு இன்ஜெக்டர் ஸ்பார்க் ப்ளக் இருந்தது. இங்கே இன்ஜெக்டர் இருக்குது டீசல் என்ஜினுக்கு. இப்போ இதில் பார்க்கக்கூடியது அப்வர்ட் ஸ்ட்ரோக். அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிடிசி டு டிடிசி, பாட்டம் டெட் சென்டர் டு டாப் டெட் சென்டர். இந்த ஸ்ட்ரோக் நடக்கும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படின்னால், ஏன்னா இதில் 2-stroke என்ஜினில் போர்ட்டு சிஸ்டம் இருக்கும், 4-stroke என்ஜினில் வால்வு சிஸ்டம் இருக்கும். இப்போ நம்ம படிக்கக்கூடியது போர்ட்டில் 3 விதமான போர்ட் இருக்குது. ஒன்று சக்ஷன் போர்ட், ட்ரான்ஸ்ஃபர் போர்ட், எக்ஸாஸ்ட் போர்ட். இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்டும் எக்ஸாஸ்ட் போர்ட்டும் க்ளோஸ் கண்டிஷனில் இருக்கும். அப்போ பிஸ்டன் அப்போ டைரக்ஷன் நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். தட் மீன்ஸ் பிடிசியிலிருந்து டிடிசி நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ என்னவாகும் அப்படின்னால் இன்லெட் வால்வ் ஓப்பன் கண்டிஷனில் இருக்கும். அப்போ ஏர் உள்ளே போனோடனே அது என்னவாகும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு பர்டிகுலர் பீரியட் பிடிசி டு டிடிசி போயிட்டு இருக்கும் பொழுதே ஃபியூவல் எண்ணெய் இன்ஜெக்ட் பண்ணும். அதாவது கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபியூவலை இன்ஜெக்ட் பண்ணும். அப்படி இன்ஜெக்ஷன் நடக்கும் பொழுது அந்த கம்ப்ரஷன் முடிஞ்சிருது. அப்போ இதில் என்ன ஆயிடுச்சு, சக்ஷன் அண்ட் கம்ப்ரஷன் முடியுது. எப்போ அப்படின்னா டாப் டெட் சென்டரை முடிவடையும் பொழுது, பிஸ்டன் ரீச் ஆகும் பொழுது. அப்போ என்னவாயிரும், ஆட்டோமேட்டிக்காக இன்லெட் போர்ட் கவர் ஆகாது, அன்கவர்ட். தட் மீன்ஸ் இஸ் க்ளோஸ்ட். ஏன்னா வால்வை தான் க்ளோஸ்ன்னு சொல்ல முடியும். போர்ட்டை ஒன்று கவர்டு அல்லது அன்கவர்டுன்னு சொல்லலாம்.
இப்போ இந்த ரெண்டுமே நடந்துருச்சு. இதுதான் என்ன அப்படின்னால் இந்த ஸ்ட்ரோக்கில் கம்ப்ரஷன் அண்டு சக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அப்வர்ட் ஸ்ட்ரோக்கில். நெக்ஸ்ட்டு வந்து டவுன்வர்ட் ஸ்ட்ரோக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னால் சேம். இப்போ என்னவாகும் அப்படின்னால் கம்பஷன் ப்ராடக்ட்டு வந்து என்ன ஹீட் அண்டு ப்ரெஷர் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி அது பிஸ்டனை மேலேருந்து கீழ் நோக்கி தள்ளும், டாப்பில் இருந்து பாட்டம் டெட் சென்டர். அது டவுன்வர்ட் மூமெண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஆகிருக்குது, இன்லெட் போர்ட் கண்டிப்பாக க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து பிஸ்டன் டவுன்வர்ட் டைரக்ஷன் நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்குது. அப்போ கிராங்க் கேஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பிஸ்டன் வந்து இதில் எது வந்து எக்ஸாஸ்ட் போர்ட்டு வந்து அன்கவர் பொசிஷனில் இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்டு வந்து என்னவாகும், அதுவும் அன்கவர் பொசிஷனில் தான் இருக்கும். இப்போ கிராங்க் கேஸ் வந்து கம்ப்ரஸ் ஆனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்டு வந்து என்னவாகும், சிலிண்டர்ஸ் அதாவது என்ட்ராக ஆரம்பிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட் கேஸஸ் எல்லாம் எக்ஸாஸ்ட் போர்ட் வழியாக வெளியே போக ஆரம்பிக்கும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கேவெஞ்சிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ என்ன அப்படின்னா ஒரு கிராங்க் வந்து 1 ரெவல்யூஷன் கம்ப்ளீட் ஆகும் பொழுது ஒரு பவர் ஸ்ட்ரோக் நடக்கும். 2 ஸ்ட்ரோக் என்ஜினில் எல்லாமே 4 ஸ்ட்ரோக் என்ஜினாக இருந்தால் தான் ஒரு கிராங்க் கம்ப்ளீட் ஆகி ஒரு ரெவல்யூஷனில் கம்ப்ளீட் ஆகும் பொழுது ஒரு பவர் ஸ்ட்ரோக் நடக்காது. அப்போ 4 ஸ்ட்ரோக் என்ஜினில் என்னவாகணும், கிராங்க் 2 ரெவல்யூஷன் கம்ப்ளீட் ஆகும் பொழுது தான் ஒரு பவர் ஸ்ட்ரோக் நடக்கும். 2 ஸ்ட்ரோக் என்ஜினில் கிராங்க் ஆனது ஒரு ரெவல்யூஷனில் ரொட்டேட் ஆகும் பொழுதே ஒரு பவர் ஸ்ட்ரோக் நடந்துடும். த சைக்கிள் இஸ் ரிப்பீட்டட். இந்த மாதிரி தான் சைக்கிளிக் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதை நம்ம டிஃப்ரென்ஸில் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன அப்படின்னா பெட்ரோல் என்ஜினுக்கும் டீசல் என்ஜினுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன, எஸ்ஐ என்ஜின் அண்டு சிஐ என்ஜின். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எஸ்ஐ அப்படின்னாலும் என்னது, ஸ்பார்க் இக்னைசேஷன் என்ஜின். சிஐ அப்படிங்கிறது என்னது, கம்ப்ரஷன் இக்னைசேஷன் என்ஜின். எஸ்ஐ என்ஜின்னா பெட்ரோல் என்ஜின், டீசல் என்ஜின்னா சிஐ என்ஜின். பெட்ரோல் என்ஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன சைக்கிளில் ஒர்க் ஆகுது அப்படின்னா இஸ் ஆட்டோ சைக்கிள். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஹீட் பவர் இன்ஜினியரிங்கில் படிச்சிருப்போம். ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், டியூவல் சைக்கிள், ரேங்கின் சைக்கிள், மாடிஃபைடு ரேங்கின் சைக்கிள், ஜூல் சைக்கிள், பிரைட்டன் சைக்கிள் எக்ஸட்ராஸ். அதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹீட் பவர் இன்ஜினியரிங் ஒரு சப்ஜெக்டில் அதெல்லாம் படிச்சிருப்போம். இதில் வந்து என்ன அப்படின்னா பெட்ரோல் என்ஜின் ஒர்க் ஆகக்கூடிய சைக்கிள் இஸ் நோன் அஸ் ஆட்டோ சைக்கிள். டீசல் என்ஜின் ஒர்க் ஆகக்கூடியது டீசல் சைக்கிள் ஆர் டியூவல் கம்பஷன் சைக்கிள். பெட்ரோல் என்ஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் அ மோர் எஃபிஷியன்ட். ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய கம்ப்ரஷன் ரேஷியோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த எஃபிஷியன்சி என்னன்னு கால்குலேட் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு யூனிட்லேயே ஃபஸ்ட்டு சப்ஜெக்டில் படிச்சிருப்போம். ஆட்டோ சைக்கிள் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா, டீசல் சைக்கிள் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்முலா படிச்சிருப்போம். பெட்ரோல் என்ஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோ சைக்கிளாக இருந்தால் வந்து என்ன அப்படின்னா எஃபிஷியன்சி டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்ப்ரஷன் ரேஷியோ ஒன்லி. டீசல் எஃபிஷியன்சி டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்ப்ரஷன் ரேஷியோ அண்டு கட் ஆஃப் ரேஷியோ. 2 ரேஷியோவை டிபெண்ட் பண்ணி இருக்கும் டீசல் சைக்கிள். அதனால தான் இங்கே நம்ம ஒரு குறிப்பிட்ட கம்ப்ரஷன் ரேஷியோ கொடுக்கும் பொழுது பெட்ரோல் என்ஜினுடைய எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், டீசல் என்ஜினுடைய எஃபிஷியன்சி குறைவாக இருக்கும். ஏன்னா கம்ப்ரஷன் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆக அந்த என்ஜினுடைய எஃபிஷியன்சி வில் பி இன்க்ரீஸ்ட். அங்கே வந்து என்னவாகும் அப்படின்னா கம்ப்ரஷன் ரேஷியோ அதே கம்ப்ரஷன் ரேஷியோ கொடுத்தாலும் கட் ஆஃப் ரேஷியோ குறைவாக இருக்கும். அங்கே ரெண்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். கம்ப்ரஷன் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும் பொழுது கட் ஆஃப் ரேஷியோ குறைஞ்சிருந்தால் தான் டீசல் என்ஜினுடைய எஃபிஷியன்சி அதிகமாகும். அதனால தான் இப்போ நம்ம சிம்பிளாக இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கம்ப்ரஷன் ரேஷியோ அலாட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் 4. ஏன்னா கம்ப்ரஷன் ரேஷியோவுக்கு எந்த சிம்பிளும் கிடையாது, யூனிட் கிடையாது. அந்த கம்ப்ரஷன் ரேஷியோனுடைய இப்போ 5, 6 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ பெட்ரோல் என்ஜினுடைய எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், டீசல் என்ஜினுடைய எஃபிஷியன்சி குறைவாக இருக்கும். அடுத்தது பெட்ரோல் என்ஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இஸ் அ லைட் வெயிட் அண்டு சீப்பர். அது வந்து என்ன அப்படின்னா இஸ் அ ஹெவியர் அண்ட் காஸ்ட்லி. அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெவியாக இருக்கும், அதனுடைய காஸ்ட் அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து பெட்ரோல் என்ஜினுடைய இனிஷியல் காஸ்ட் அண்டு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப குறைவு. அங்கே வந்து இனிஷியல் காஸ்ட்டும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் டீசல் என்ஜினுக்கு அதிகம்.
அடுத்து பெட்ரோல் என்ஜினுடைய ஓப்பனிங் ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகம், ஹை. இங்கே வந்து லோ. அதாவது அங்கே வந்து என்ன அப்படின்னா பெட்ரோல் என்ஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஆர்பிஎம் 3000 to 6000 ஆர்பிஎம். அங்கே ஜஸ்ட் லைக் தட் இஸ் அதாவது அதில் டபுள் டிஜிட்டில் வர மாதிரி தான் இருக்கும். அதனுடைய இது வந்து 400. அதாவது இங்கே 3000 தான் மினிமமே ஸ்டார்டிங்கேவும். அங்கே வந்து 400 to 3500 ஆர்பிஎம் அதுக்குள்ளே ரன் ஆனால் அது டீசல் என்ஜின். மோர் தென் 3000 இருந்தால் அது பெட்ரோல் என்ஜின். அடுத்து பெட்ரோல் என்ஜினுடைய ஸ்டார்டிங் வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். டீசல் என்ஜின் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறது இஸ் நாட் ஈஸி. ஏன்னா பெட்ரோல் என்ஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டியூ டு கிளைமேட்டிக் கண்டிஷனாக இருந்தாலும் டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் டீசல் என்ஜினாக இருந்தால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அடுத்தது பெட்ரோல் என்ஜினில் வந்து நாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு, இங்கே வந்து நாய்ஸ் அதிகம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து தெர்மல் எஃபிஷியன்சி இங்கே குறைவு. அங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னோம், கம்ப்ரஷன் ரேஷியோ கொடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சொன்னோம், அதாவது மோர் எஃபிஷியன்ட் அட் அ கிவன் கம்ப்ரஷன் ரேஷியோன்னு சொன்னோம். 7th பாயிண்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தெர்மல் எஃபிஷியன்சி இஸ் லெஸ் பிகாஸ் த கம்ப்ரஷன் ரேஷியோ ரிஸ்ட்ரிக்ட் வித்தின் 5 to 9. பெட்ரோல் என்ஜினுடைய கம்ப்ரஷன் ரேஷியோ 5 to 9 வரைக்கும் தான் இருக்கும். இட்ஸ் ரிஸ்ட்ரிக்டட். அது அதனால் தெர்மல் எஃபிஷியன்சி இங்கே குறைவு, அங்கே மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி அதிகம். டீசல் என்ஜின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி குறைவு ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொல்லக்கூடியது. 7th பாயிண்டில் சொல்லக்கூடியது தெர்மல் எஃபிஷியன்சி அதிகம். ஏன் அப்படின்னா அதனுடைய கம்ப்ரஷன் ரேஷியோ இங்கே ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, 12 to 18. இதை காட்டில் அது என்னவாகுது, டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் தெர்மல் எஃபிஷியன்சி தான் டீசலில் வந்து என்னது அதிகம், மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி குறைவு. நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கும் 7th பாயிண்ட்டுக்கும் நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். நம்ம படிக்கும் பொழுதே என்ன நினைப்போம், அங்கே சார் வந்து எஃபிஷியண்டான என்ஜின்னு சொல்கிறாரு, ஆனால் இங்கே தெர்மல் எஃபிஷியன்சி குறைவுன்னு சொல்கிறாரு. அதுக்காக தான் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டையும் 7th பாயிண்ட்டையும் திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ரன்னிங் காஸ்ட் இஸ் ஹை. நமக்கு நார்மலாக தெரியும் பெட்ரோலினுடைய விலை அதிகம், டீசலினுடைய விலை குறைவு. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈக்குவல் ரேட்டில் இருக்குது, பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்து ப்ரெஷரும் வந்து இதில் லோ பெட்ரோல் என்ஜினில். ஏன்னா டெம்பரேச்சர் வந்து 200 degree சென்டிகிரேட் டு 300 degree சென்டிகிரேட். ப்ரெஷரானது வந்து 600 to 1200 kN/m² அப்படிங்கிற ப்ரெஷர்லையும் டெம்பரேச்சர்லையும் இதை ஆப்ரேட் பண்ண முடியும். அங்கே வந்து என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் அதிகம் 700 degree. அடுத்தது வந்து அதனுடைய ப்ரெஷர் 3500 to 4000 kN/m². இவ்வளவு ப்ரெஷர் இவ்வளவு டெம்பரேச்சர் இருந்தால் தான் டீசல் என்ஜினை ஆப்ரேட் பண்ண முடியும். அடுத்தது இங்கே வந்து என்ன அப்படின்னா ஃபியூவலை வந்து இக்னைட் பண்ணுறது பை எலக்ட்ரிக் ஸ்பார்க்னால் வந்து இது என்னவாகுது, அதுதான் ஃபஸ்ட்டு நான் நடத்தினேன் இந்த யூனிட் நடத்தும் பொழுது. ஃபியூவல் இஸ் இக்னைட்டட் பை எ ஸ்பார்க். அங்கே வந்து என்ன சொன்னோம், ஃபியூவல் இஸ் இக்னைட்டட் டியூ டு ஹை கம்ப்ரஷன் டெம்பரேச்சர். ஒரு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை கம்ப்ரஸ் பண்ணும் பொழுது அந்த ஃபியூவல் ஆட்டோமேட்டிக்காக இக்னைட் ஆக ஆரம்பிக்கும். ஓவர் ஹீட்டாக இருக்கக்கூடிய இடத்த திருப்பி என்ன பண்ணுறோம், அதை கம்ப்ரஸாக பின்னால் என்ன பண்ணுறோம், சுருக்குறோம். ஏரியாவை குறைக்கும் பொழுது அந்த ஏரியாவினுடைய இன்னும் டெம்பரேச்சர் என்னவாகும், நார்மலாக இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸினுடைய டெம்பரேச்சர் ஒரு 600 degree இருக்குது. அந்த ஏரியாவை நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் குறைக்கிறதுக்கு பார்க்குறேன். அந்த ஏரியாவை குறைக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் என்னவாகும், இன்னும் அதிகமாகும். அப்போ ஃபியூவல் தன்னை போல் இக்னைட் ஆக ஆரம்பிக்கும். அது ஒரு டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இட் இஸ் ஃபிட்டட் வித் அ கார்பரேட்டர் அண்டு ஸ்பார்க் ப்ளக். இதில் வந்து ஸ்பார்க் ப்ளக்கும் கார்பரேட்டரும் இருக்கும். ஏன்னா கார்பரேட்டருடைய வேலை என்ன அப்படின்னா ஏர் ஃபியூவலை ப்ராப்பரான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி அனுப்பக்கூடியது. ஸ்பார்க் ப்ளக் வந்து ஃபியூவலை வந்து இக்னைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அங்கே வந்து என்ன இருக்குது, ஃபியூவல் இன்ஜெக்டர் பம்ப் இருக்குது, அப்புறம் இன்ஜெக்டர்னு ஒன்று தனியாக இருக்குது. இன்ஜெக்டர் தான் என்ன பண்ணுது, நமக்கு ஸ்பார்க் ப்ளக் இங்கே செய்கிறதுக்கான அதை இன்ஜெக்ட் பண்ணி நமக்கு அனுப்புது. அது இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு கூட ஒரு பம்பு வேணும். ஃபியூவல் இன்ஜெக்ஷன் பம்பு இருந்தால் தான் அதை இன்ஜெக்ஷன் பண்ணி அனுப்போம். அது டீசல் என்ஜின். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 2 stroke என்ஜின் 4 stroke என்ஜின்.
அதுக்குண்டான டிஃப்ரென்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த டிஃப்ரென்ஸை படித்தாலே நமக்கு ரெண்டுக்குண்டான என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ், 2 ஸ்ட்ரோக்னா என்ன, 4 ஸ்ட்ரோக்னா என்னன்னு தெரியும். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் இஸ் a வெரி இம்பார்ட்டண்ட் டிஃப்ரென்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 2 ஸ்ட்ரோக்காக இருந்தால் கிராங்க் ஆனது ஒரே ரெவல்யூஷன், அதாவது ஒரு ரெவல்யூஷன் அப்படிங்கிறது என்ன, ஒரு சர்க்கிள் போட்டிங்கன்னா என்ன அர்த்தம், 360 டிகிரி அப்படின்னு அர்த்தம். அந்த 360 டிகிரி ரொட்டேட் ஆகும் பொழுது, கிராங்க் ஆனது 360 டிகிரி ரொட்டேட் ஆகும் பொழுது தான் 4 ஸ்ட்ரோக்கு நடந்துடுது. சக்ஷன், கம்ப்ரஷன், பவர், எக்ஸாஸ்ட். இங்கேயும் அதே கிராங்க் வந்து ஒரே ஒரு ரெவல்யூஷன் வரும் பொழுது ஒரு பவர் ஸ்ட்ரோக் நடக்கும். அப்போ பவர் டெவலப் ஆகிறது என்ன அப்படின்னால் ட்வைஸாக இருக்கும். கிராங்க் 2 ரெவல்யூஷன் வரும் பொழுது 2 பவர் ஸ்ட்ரோக் நடந்துடும் சேம் ஸ்பீடில். அது ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட். அதே இது வந்து 2 ஸ்ட்ரோக் என்ஜினில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கிராங்க் 2 ரெவல்யூஷன் சுற்றினா தான் ஒரு பவர் ஸ்ட்ரோக் நடக்கும். அதனால் பவர் டெவலப்டு அப்படிங்கிறது என்னது, ஆஃப் ஆஃப் த 2 ஸ்ட்ரோக் என்ஜின். 2 ஸ்ட்ரோக் என்ஜினில் பாதி தான் பவர் இங்கே கிடைக்கும் 4 ஸ்ட்ரோக்கில். இது ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். செகண்ட் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, யூனிஃபார்ம் டார்க். இதில் யூனிஃபார்ம் டார்க் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளைவீலினுடைய வெயிட்டு வந்து ரொம்ப குறைவான வெயிட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளைவீல் யூஸ் பண்ணுறோம். லைட்டர் ஃப்ளைவீல், வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஃப்ளைவீலை யூஸ் பண்ணுறோம். அதனால் யூனிஃபார்ம் டார்க்கு கிடைக்கும். அங்கே வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளைவீலினுடைய வெயிட்டு அதிகமாக இருக்கும். அதனால் வந்து என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஃப்ளைவீலை வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஃப்ளைவீல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நார்மலாக ஒரு என்ஜினை ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளைவீல் வேணும். அந்த ஃப்ளைவீல் அப்படிங்கிறது என்னது, எனர்ஜி ஸ்டோரிங் டிவைஸ். நம்ம பின்னாடி படிப்போம். அப்படின்னா என்ன அப்படின், ஃப்ளைவீல்னால் என்ன அப்படின். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னால், இதனுடைய 2 ஸ்ட்ரோக் என்ஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னால் அதனுடைய டிசைன் இஸ் சிம்பிள் அண்டு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருந்தால் போதும். 4 ஸ்ட்ரோக் என்ஜினாக இருந்தால் அதனுடைய டிசைன் என்னது, காம்ப்ளிகேட்டட். ஏன் அப்படின்னா 4 ஸ்ட்ரோக் 2 ரெவல்யூஷன் வரணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நிறைய வேணும். ஏன்னா இங்கே 2 ஸ்ட்ரோக்கில் வால்வு கிடையாது, போர்ட், ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம போர்ட்டுன்னு சொல்கிறோம். இங்கே வால்வ், அதில் 2 விதமான வால்வு இருக்குது, இன்லெட் வால்வு, எக்ஸாஸ்ட் வால்வு. அந்த வால்வை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன வேணும், கேம் வேணும். அந்த கேமை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன, ராக்கராம் வேணும். அப்படி இதெல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து 4 ஸ்ட்ரோக்கில் ரொம்ப அதிகம், 2 ஸ்ட்ரோக்கில் ரொம்ப குறைவு. அடுத்தது வந்து 2 ஸ்ட்ரோக் என்ஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய வெயிட், டோட்டல் வெயிட்டு வந்து ரொம்ப குறைவு. அது இருக்கக்கூடிய இடமும் ரொம்ப குறைவு, லெஸ் வெயிட் அண்டு லெஸ் ஸ்பேஸ். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க, வெயிட் அதிகமாக இருக்கும், ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா 2 ஸ்ட்ரோக் என்ஜின் வந்து காஸ்ட்லி வைஸ் இஸ் அ லெஸ், அங்கே காஸ்ட்லி வைஸ் இஸ் அ ஹை. இங்கே வந்து 2 ஸ்ட்ரோக் என்ஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி இங்கே வந்து என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே மூவிங் பார்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவு. அங்கே மூவிங் பார்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால டிப்ரிசியேஷன் ஏற்படும், வியர் அண்ட் டியர் ஏற்படும். தேய்மானங்கள் அதிகமாக என்னவாகும், மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி குறையும். மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி 2 ஸ்ட்ரோக் என்ஜினில் அதிகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, மூவிங் பார்ட்ஸ் இங்கே, அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் இங்கே வந்து ரொம்ப குறைவுன்னு சொல்லிட்டோம். வால்வு கிடையாது, கேம் கிடையாது, அடுத்தது ரேக்கராம் கிடையாது. இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால இங்கே மூவ் ஆகக்கூடியதுனால நமக்கு என்ன, ஓவர் ஹீட் ஆகாது, ஃப்ரிக்ஷன் இருக்காது, டிப்ரிசியேஷன் ஆகாது, தேய்மானங்கள் குறைவாகும். இப்படியெல்லாம் நடக்கும்போது மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி இங்கே அதிகம். அங்கே அதெல்லாம் இருக்கிறதுனால மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி ரொம்ப குறைவு. அடுத்தது 2 ஸ்ட்ரோக் என்ஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். அங்கே மெயின்டெனன்ஸ் வந்து இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். 2 ஸ்ட்ரோக் என்ஜினை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம், அங்கே ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியாது. அடுத்தது வந்து இதை வந்து என்ன அப்படின்னா ஈஸிலி ரிவர்ஸ்ட், இதை வந்து ஈஸியாக ரிவர்ஸ் பண்ண முடியும். அது வந்து நாட் ஈஸி டு ரிவர்ஸ், அதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது.
அடுத்தது வந்து என்ன அப்படின்னால் கிரேட் வியர் அண்ட் டியர் ஆஃப் த மூவிங் பார்ட்ஸ். இதில் மூவிங் பார்ட்ஸ் இல்லாமல் இருந்தாலும் என்ன வியர் அண்ட் டியர் ரொம்ப அதிகம். அதாவது 2 ஸ்ட்ரோக்கில் ரன் ஆகும் பொழுது ஒரே ரெவல்யூஷனில் கிராங்க் சுற்றும் பொழுது சக்ஷன், கம்ப்ரஷன், பவர், எக்ஸாஸ்ட் 4 ஸ்ட்ரோக்கு நடக்கிறதுனால வியர் அண்ட் டியர் அதிகமாகும். அங்கே 2 ரெவல்யூஷனில் ரொட்டேட் ஆகிறதுனால வியர் அண்ட் டியர் ரொம்ப குறைவாகும். நெக்ஸ்ட்டு நம்ம படிக்கக்கூடிய டாபிக் வந்து என்ன அப்படின்னா ஒரு என்ஜினுடைய மேஜர் பார்ட் என்னென்ன இருக்குது. ஒரு என்ஜினுடைய ஐசி என்ஜின், இன்டர்னல் கம்பஷன் என்ஜினுடைய மேஜர் பார்ட்ஸ் என்னென்ன? சிலிண்டர் பிளாக், சிலிண்டர் ஹெட், சிலிண்டர் லைனர், பிஸ்டன் அண்ட் பிஸ்டன் ரிங்ஸ், கனெக்டிங் ராட்ஸ். இதெல்லாமே வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத இது மேஜராக கொடுக்கக்கூடிய காம்பனண்ட் மட்டும் சொல்லியிருக்காங்க. பிஸ்டன் ரிங்கு, அதாவது சிலிண்டரோட பிளாக் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து சிலிண்டர் ஹெட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் சிலிண்டர் லைனர் காமிச்சிருக்கிறாங்க. இங்கே அதெல்லாமே வந்து ஸ்ப்ரிங்கு, கேம் இருக்குது, கிராங்க் இருக்குது, ஆயில் பம்பு, கிராங்க் கேஸ், ஃப்ளை வீல், வாட்டர் ஜாக்கெட், பிஸ்டன் ரிங்ஸு, எக்ஸட்ரா, இன்லெட் வால்வு, எக்ஸாஸ்ட் வால்வு. என்ஜினாக வந்து அதாவது பெட்ரோல் என்ஜினாக இருந்தால் இங்கே ஸ்பார்க் ப்ளக் இருக்கும். அதே டீசல் என்ஜினாக இருந்தாலும் இன்ஜெக்டர் இருக்கும். இப்படி நிறைய காம்பனண்ட். இதெல்லாம் மேஜர் காம்பனண்ட் என்ன அப்படின்னா இந்த 5 காம்பனண்ட் தான் என்ன இஸ் மேஜர்னு சொல்கிறோம். அதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா சிலிண்டர் பிளாக். சிலிண்டர் பிளாக் அப்படிங்கிறது மேஜராக வந்து என்ன அப்படின்னா இது ஒரு இந்த காம்பனண்ட்டை வந்து நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணும் பொழுது இந்த வால்வு வந்து எப்படி இருக்கும், அந்த வால்வை வந்து என்ன அப்படின்னா எப்படி அதோட ஓப்பன் ஆகி அந்த வால்வை மேஜராக வந்து அதாவது இட் இஸ் ப்ரொவைடு வித் ஓப்பனிங் ஃபார் வால்வ் அண்டு வாட்டர் ஜாக்கெட். வால்வை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் வாட்டர் ஜாக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் இந்த சிலிண்டர் பிளாக் யூஸ் ஆகும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த டயக்ராம் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே எல்லாம் வால்வு சிஸ்டம் இருக்குது. இதோட சிலிண்டர் இது இருக்குது. இங்கே வந்து என்ன அப்படின்னா இது ஸ்டட்ஸ் மூலமாக வந்து என்னவாகுது அப்படியே மூவ் ஆகுன்றதுனால நமக்கு அந்த வால்வு வந்து ஃபங்க்ஷன் ஆகிறத இங்கே காமிக்கும். இது மோரார்லஸ் வந்து என்ன அப்படின்னா கேஸ்டைன், கிரே கேஸ்டைன் மெட்டீரியலை செஞ்சுருப்பாங்க அல்லது அலுமினியம் அலாய்ஸ் அதில் இந்த மெட்டீரியல் செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது சிலிண்டர் ஹெட். சிலிண்டர் ஹெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிலிண்டர் பிளாக்கில் மேல் பக்கத்தில் ஒரு சிங்கிள் காஸ்டிங்கில் போல்டன் நட் போட்டு பண்ணியிருப்பாங்க. இது சிலிண்டர் ஹெட்டு வந்து என்னென்ன இருக்கும்? இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ கம்பஷன் சேம்பர், ஸ்பார்க் ப்ளக்கு அல்லது இன்ஜெக்டர் அண்டு வால்வ்ஸ். இந்த 3மே இருந்தால் தான் அது சிலிண்டர் ஹெட். சிலிண்டர் ஹெட்டில் என்னென்ன இருக்கும்? கம்பஷன் சேம்பர் இருக்கும், ஸ்பார்க் ப்ளக் இருக்கும் பெட்ரோல் என்ஜினாக இருந்தால், டீசல் என்ஜினாக இருந்தால் இன்ஜெக்டர் இருக்கும், அதே மாதிரி வால்வ். இது வந்து என்ன இந்த வாட்டர் ஜாக்கெட் அல்லது வாட்டர் பேசேஜ் இதில் வந்து என்னவாகும் அப்படின்னா கூலிங் வாட்டர் சர்க்குலேட் ஆகும். அப்போ இதுவும் வந்து என்ன அப்படின்னா கிரே கேஸ்டைனில் செஞ்சுருப்பாங்க அல்லது அலுமினியம் அலாயில் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா சிலிண்டர் ஹெட்டும் சிலிண்டர் பிளாக்கும் வந்து என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கம்ப்ரஷன் நடக்கும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய லீக்கேஜஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, தடுக்கிறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்தது நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது அதை மெட்டீரியல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஹை கிரேட் கிராபைட், அதாவது காஸ்டைன் அல்லது அலுமினியம் அலாய். அதனுடைய அதாவது சிலிண்டர் ஹெட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த டயக்ராம்ஸ் வந்து நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது கேஸ்கட். கேஸ்கட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சிலிண்டரையும் சிலிண்டர் ஹெட்டையும் வந்து அதாவது கேஸ்கட் இஸ் பிளேஸ்டு பிட்வீன் சிலிண்டர் பிளாக் அண்டு சிலிண்டர் ஹெட். சிலிண்டர் ஹெட்டு முன்னாடி பார்த்தோம், சிலிண்டர் பிளாக் பார்த்தோம். இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இஸ் அ கேஸ்கட். அதுவும் என்ன அப்படின்னா கம்ப்ரஷன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய ஃபியூவல் வந்து என்ன லீக்கேஜ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, தடுக்கிறதுக்கு தான் ஒரு கேஸ்கட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம நார்மலாக இது கேஸ்கட் அப்படிங்கிறது இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட், இஸ் அ ஃபெமிலியர். ஏன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய குக்கர் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா அந்த கேஸ்கட் இல்லை அப்படின்னாலும் என்னவாகும், உள்ளே இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகி வெளியே வந்துடும். கீழே ஒரு கண்டெய்னர் இருக்குது, மேலே ஒரு மூடி இருக்குது, ரெண்டுக்கு இடையில் ஒரு கேஸ்கட் இருக்கும். அதான் ஈஸியான நமக்கு வழி. அப்போ கேஸ்கட் இல்லை அப்படின்னா உள்ளே நம்ம என்ன வச்சுருக்கோமோ அது பாயில் ஆகாது. ஏன்னா ஹீட் எனர்ஜியை கொடுக்க என்னவாகும், எனர்ஜியானது ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகி அந்த ஸ்டீம் பூரா வெளியே போயிடுது. இது இஸ் அ குக்கர். இங்கேயும் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூவல் அத்தனையுமே ஹீட் எனர்ஜி அத்தனையுமே என்னவாகும், கேஸ்கட் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா
லீக் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அது ப்ராப்பராக என்ஜின் ரன் ஆகாது. அதுக்காக வேண்டி யூஸ் பண்ணக்கூடியது கேஸ்கட். அதை வந்து என்ன அப்படின்னா கேஸ்கட்டை வந்து எப்படி இருக்கும், அது ஜாயின்ஸ் எல்லாமே ப்ராப்பராக சீல் பண்ணி அதை வந்து என்ன அப்படின்னா அதாவது ஆயில் பம்பு மேன்ஃபோல்ட் எல்லாமே என்ன இருக்கும். இது வந்து மொரார்லஸ் வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் மேடப் ஆஃப் ஏ காப்பர் அண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல். காப்பர்னால் அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் இருக்கும். ஏன் அப்படின்னா ஓவர் ஹீட் ஆகும் பொழுது அது பஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுது. ஏன்னா காப்பர் அப்படிங்கிறது ஹீட்டை அப்சார்வ் பண்ணக்கூடியது, சீக்கிரமாக ஹீட்டை ரிலீஸ் பண்ணாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலும் சேம் மொரார்லஸ் ஹீட்டை வந்து அப்படியே அப்சார்வ் பண்ணும், வேகமாக ரிலீஸ் பண்ணாது. அதுக்காக வேண்டி தான் என்ன அப்படின்னா காப்பர் அண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல்னால் மேக் பண்ணுறோம். அடுத்தது கிராங்க் கேஸ் அண்டு ஆயில் ஃபேன். கிராங்க் கேஸ் வேணும் கண்டிப்பாக. கிராங்க் கேஸ் இருந்தால் தான் வந்து என்ன அப்படின்னா கிராங்க் கேஸ் வந்து இது ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த சிலிண்டர் பிளாக்னுடைய ஒரு இன்டெக்ரல் பார்ட். இந்த கேஸ்ட்டு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அதாவது செப்பரேட்டாக இருக்கும். நம்ம எடுத்து இது பாடி ஒரு கவர், எதுக்குக்கான கவர், சிலிண்டர் பிளாக் உண்டான கவர். அதான் கவர் மேலே காமிச்சோம். அந்த கவர் எப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் கிராங்கோட கேஸ். மேலே சிலிண்டர் பிளாக்கை நம்ம என்ன பண்ணுறோம், அது கவர் போட்டு மூடுறோம். சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் அ கவர். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஆயில் ஃப்ளோ ஆகுது, லூப்ரிகேட்டிங் ஆயில் ஆகுது. இது எல்லாமே வந்து டைரெக்டாக அவுட் சைடுக்கு போகாமல் அந்த கவரில் அது போய் ப்ரொவைட் ஆகும். அது ஒரு ட்ரெயின் பிளாக் மாதிரி, அதான் வேஸ்ட் ஆகாமல் வெளியே வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறது கவரை போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் கிராங்க் கேஸ்ன்னு சொல்கிறோம். இதை வந்து என்ன அப்படின்னா அலுமினியம் அல்லது கேஸ்டைன் மெட்டீரியல் அல்லது ப்ரெஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டீல் மெட்டீரியல் இஸ் அ கம்ப்ரெஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டீல்னால் கூட இந்த மெட்டீரியல் இருக்கலாம். அதான் என்ன அப்படின்னா இது கிராங்க் கேஸ். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா சிலிண்டருடைய லைனஸ். அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இஸ் அ ஆர் மேடப் ஆஃப் பேரல்ஸ் ஆர் ஸ்லீவ்ஸ் ஃப்ரம் ஸ்பெஷல் அலாய்ஸ். அலாய் அயன் மெட்டீரியல்னால், அதாவது சிலிகான், மெக்னீசியம் அண்டு நிக்கல், குரோமியம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல்னால் செய்யப்பட்ட ஒரு காம்பனண்ட் இஸ் அ சிலிண்டர் லைனர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா சிலிண்டர் போருக்குள்ளே ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து என்னவாகாது அப்படின்னா இது எதுக்காக வேண்டி ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிலிண்டருடைய போர்னால் என்னது, டயாமீட்டர். அந்த டயாமீட்டர் வந்து ரஸ்ட்டு படியாமல், வியராகாமல், தேய்மானம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அந்த ஒரு இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒரு சிலிண்டர் போருக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறோம். அப்போ சிலிண்டர் போர் வந்து உள்ள ஒரு கவர் இருக்கும். அதுக்கு தான் என்ன சிலிண்டர் லைனர்னு சொல்கிறோம். இங்கே பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னது இஸ் அ வெட் லைனர் அண்டு ட்ரை லைனர். 2 லைனர் இருக்குது, பின்னாடி படிப்போம் நம்ம. ஏன் அதை கொடுக்குறோம் அப்படின்னு பிஸ்டன் மூவ் ஆகி வரும்பொழுது என்னவாகும் அப்படின்னா டோட்டல் இந்த பார்ட் தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னா அது டோட்டலாக நீங்கள் இந்த பிளாக்கே சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த பிளாக்காக இருக்கிறது மட்டும் வியர் அண்ட் டியர் ஏற்பட்டால் என்ன பண்ணலாம், இதை மட்டும் எடுத்து வெளியே போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புதுசாக ஒன்று எடுத்து இன்சர்ட் பண்ணிடலாம். இது வந்து நார்மலாக வந்து என்ன அப்படின்னா ட்ரை லைனர், வெட் லைனர் 2 இருக்குது. அது பின்னாடி அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். இது வந்து என்ன அப்படின்னா இஸ் அ மேனுஃபேக்சரிங் பை சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங்னால் மேக் பண்ணி உள்ளே வந்து என்ன ஃபிட் பண்ணுறாங்க. சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு விதமான கேஸ்டிங். நம்ம வந்து ஃபவுண்ட்ரியில் வந்து நம்ம படிச்சிருப்போம். கேஸ்டிங்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸ்டிங் இருக்குது. அதில் சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங், இன்ஜெக்ஷன் மோல்டிங் கேஸ்டிங் அப்படிங்கிறதெல்லாம் படிக்கிறோம். அதில் ஒரு விதமான கேஸ்டிங், சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங்னால் மேக் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் சிலிண்டர் லைனர். பேலன்ஸ் இருக்கக்கூடியதை நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.